அடுத்த எபிசோட் பார்ட் 1 பார்க்க போகிறோம். வாங்கி வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன சொல்கிறேன், ஈகோ சிம்பன்சி இங்கே பாருங்கள். ஜாப்பனீஸ் இப்போ செகண்ட் ரேட்டரில் என்ன இருக்குது, என்னடு சாக்கரா அப்படின்னு இசாகி சாக்காகிறான். என்னடு சேர்ந்து வேலை செய்ய முடியும்ல 11 பேருமா, செல்ஃப் சாக்ரிஃபைஸா, என்னடு டீம்மேட்ஸ்க்கு விளையாடுறா இது முடியும். ஆமாம், நீங்களாம் வீக்ண்ணா, விளையாட சேர்த்து பாருன்னா நீங்களாம் வீக்ண்ணா சொல்கிறாங்க. உங்களோட ஆன்சர் சொல்லுங்கள். இங்கே ஸ்கோரிங் பண்ண உங்கள் ஆப்பனன்ஸை தாண்டி நீங்கள் ஸ்கோர் பண்ணணும், இல்லைண்ணா கோல்ஸ் இஸ் எ கிரேட்டஸ்ட். போங்க வரவங்க இங்கே உள்ளாரவாங்க என்ன போங்க. இவனா பைத்தியமாக பிடிச்சிக்கிச்சு இந்த மனுஷனுக்கு. சார் பண்ண போகிறதோ இல்லைன்னு பேசுகிறதோ. சரி, நான் ஜாப்பனீஸ் திங்க்கு நான் விளாட்றேன், நான் அவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அவங்க 11 பேருக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் சொல்லி என் பேரா நான் தான் அந்த அவங்களாம் சூப்பர் ஸ்டார்ஸ், நீங்களாம் தப்பு. அது ஜாப்பனீஸ் டீமா, அவங்களாம் வேர்ல்டு கப் அடிப்பேன் நினைக்கிறாப்பா, நினைக்கிறியாப்பா? நோயில் நோவா இவங்க அசிஸ்டிங், அவங்களோட டீம் அவங்க வின் ட்ரிக் மற்றும் லாஸ், ஹேட்ரிக் பிளேயர். இவங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரைக்கர் நோயில் நோவா. கிறிஸ்டினா மெஸ்ஸி, கிறிஸ்டினா ரொனால்டோ அவங்களே இவங்க தடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு எரிக் கேண்டன், இவங்க தான் ஸ்டாண்ட் அவுட். நெக்ஸ்ட்டு பிலி, இவங்க பெஸ்ட் டிஃபெண்டர் மற்றும் கோல் கீப்பர். சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பார்க்க பைத்தியக்கார மாட்டீங்கன்னு சொல்லி ஈகோ சிம்பன்சி சொல்கிறான். இது வந்து ஒரு ஈகோயிஸ்ட்னா இல்லைமாடு. அது இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் ஈகோயிஸ்ட் யாருன்னு சொல்லுங்கள். அது நம்மளோட இசாகி வந்து யோசிக்கிறான். அந்த மனுஷன் சொல்கிறது கைண்ட் பர்சனலாக ஆமாம், ப்ராப்பர்லி ராங். 299 கிராப்ஸ். ஒரு சொல்லிட்டரி ஹீரோ. நான் இதை அச்சீவ் பண்ணணும்னா ப்ளீஸாக யோசிக்கலாம். இமேஜின் பண்ணுங்கள், வேர்ல்டு கப் ஃபைனல் 8000 பீப்புள்ஸ் இன் ஸ்டாண்டிங், ஸ்கோர் 0-0 இருக்குது, எக்ஸ்ட்ரா டைம். இப்போ உங்களை பாஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கோல் போடுவீங்களா? டீம்மேட் பாஸ் கேட்குறான், நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்களா இல்லை அவங்களுக்கு பாஸ் பண்ணுவீங்களா? சாம்பியன்ஷிப் சொல்லி ஈகோயிஸ்ட் வித்தவுட் இன்ஸ்டன்ட் ஷூட் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளார வாங்க பாஸ்லாம் வெளியே வைப்போங்கன்னு சொல்கிறான். பிசாகிக்கு பயம், காமன் சென்ஸே இல்லையா, நீங்கள் சூப்பர் ஸ்டாராக அவங்க அப்படின்னு சொல்லி ஈகோ சிம்பன்சி சொல்கிறான். இங்கே நான் நினச்சி பார்க்குறேன், அவங்களோட ஓன் கோல் சந்தோஷம் அப்படி என் வாழ்க்கை. நீங்கள் மீன்ஸ் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கரா? ஈகோ சிம்பன்சி கேட்குறான். நம்ம ஹீரோ நான் அந்த ஸ்ட்ரைக்கர் சொல்லி இசாகி யோசிச்சு எல்லாத்தையும் தாண்டி வர்றான். என் இசாகி ஆமாம் நானும் அந்த ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னு சொல்லி எல்லோரும் நானும் தான் எல்லாருமே வர்றாங்க. கீராவும் வர வழி இல்லாமல் ஓடி வரான். இன்னும் வர முடியும். நம்ம ஈகோ சிம்பன்சி சிரிக்கிறான். ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். நாங்கள் இங்கே பஸ்ஸில் எல்லாமே ப்ளூ லாக்குக்கு போகிறாங்க. இதான் அந்த இடம் ப்ளூ லாக்குன்னு டைட்டில் போடுறாங்க. எங்கே ரூம்லாம் இருக்குது, ரூம் ஜி. நம்ம ஹீரோக்கு ஓகே, நான் 299 பேர், நான் வந்து ரூம் ஜி போகிறான். எங்கேனா இருக்கா சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளார நுழையிறான். நுழைஞ்சிரும், அங்கேயே நிறைய பிளேயர்ஸ் அங்கே இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளார நுழைஞ்சி இசாகி, நீனு எங்கேனா இருக்கியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீரா நீனு எங்கேனா இருக்கியா, சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்துனா இருக்கோம். சாரி சொல்லி த்ரோ மை க்ளோத்ஸ்
இது வந்து பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம சை கொடுக்குறான். அடி ஜிக்கோ ஜிக்கா பாஸ் த பால் இல்லை உடம்பிட்டுருக்கான். ஓ அவன் ட்ரீம் கனவுல இருப்பான் போல இருக்குது. நம்ம சொல்லலாம், ஏய் என்னால் கீரா ரியாஸுக்கு இவங்களை இப்போ சந்தோஷத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நைஸ் டு மீட் யூ இகா கௌரி, நானும் இகா கௌரி அப்படின்னு சொல்லி நைஸ் டு மீட் யூ. நான் வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் ஒரு எனக்கு சேக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் வாழ்க்கை வந்து ஓகே எல்லாரும் சட்டையாக மாற்றிட்டிங்க டைமண்ட்ஸ் இந்த ராக் லீக் வச்சு பண்ணி சொல்கிறான். ஹலோ தேர் ஷேரிங் அவர் யுவர் நேம்ஸ் போத் ஆஃப் ரூம்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அது ரேங்க்டு பை மீ, நான் ரேங்க் பண்ணவங்க எல்லாத்தையும் டிசிஷன் மேக்கிங்னா இப்போ 300 நம்ம ஹீரோ 299. என்னது நான் தான் ரொம்ப லோவா கேட்குறான். நீங்கள் ட்ரைனிங் பண்ணுற மேட்சஸ் பொறுத்து உங்களுக்கு 5 ரேங்க் ஆகும் சொல்லிட்டு சரி ரேடாக அவங்க விளாட்டுக்கு நம்மள்ட்டும் 6 months இருப்பீங்க, நீங்கள் U20 வேர்ல்டு கப் வேறு ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு வீகோ சிப்பாஞ்சி சொல்கிறான். என்னது U20 ஜப்பனீஸ் டீமா வீகோ சாக்காகிறான். அப்போ நம்ம தோக்குறோமா இல்லை ப்ளே ஃபார் ஜப்பான், நீங்கள் இனிமேல் ஜப்பானுக்காக விளாட முடியாது. என்னது நம்ம ஹீரோ சாக்காகிறான். உங்களால் ஈகோவை கெயின் இங்கே பண்ண முடியும், மெஷர் பண்ணுங்கள். ஒரு எனக்கு இந்த ப்ளே டேக் உங்களுக்கு 336 செகண்ட்ஸ்னால் இருக்குது. யாருக்கிட்ட பால் இருக்கோ அவங்க நான் கிக் பண்ணி இந்த என்னாங்கிடி அந்த ரூல் சொல்கிறேன். என்னாங்கிடி வந்து அப்படியே பால் இருக்குங்க, ஒருத்தன் வந்து ஓனியாக இருப்பான். அந்த ஓனி வந்து என்ன பண்ணுவான்னா அடுத்தவன் மேலே பால் கிக் பண்ணால் அவன் வந்து ஓனி ஆகிடுவான். யார் கடைசி வரைக்கும் 0 seconds வரைக்கும் யார் ஓனியாக இருக்காங்களோ அவங்க இந்த டீம் மட்டும் தூக்கிடுவாங்க. இதான் கதை. ஓகேவா? ஓகே என்னதான் நம்ம சொல்ல முடியும். இதோ ஈகா ஜிம்பான்சி சொல்கிறான். அதாங்க ஓனி சொல்லி காமிக்கிறாங்க பார்த்தியா, அது நானா அப்படின்னு சொல்ல முடியும். சரி வாங்க ஓடலாம் முடி ரேங்க் லோவஸ்ட் ரேங்க்லேருந்து சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இது நல்லா என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி நான் யாரை வதைக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது சரி இதாக ஒன்று வச்சுருக்கான். சரி டெம்பிள் வாழ்க்கை எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படி என்னது என்னால் இப்போ ஜப்பானால் விளையாட முடியுமா யோசிக்கிறான். இப்போ இகா கௌரி ஓடி போயிட்டு யாரோ கிக் பண்ணலான்னு இருக்கான். அப்போ இங்கே இருங்க சாரி சாகி அப்படின்னு சொல்லி அமேன் சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னயா இப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம கீரா சொல்கிறான். சரி இப்போ எல்லாருமே தப்பிச்சு வர்றாங்க. இதெல்லாம் தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கீரா சொல்கிறான். எல்லாரோட ஃபியூச்சர்ஸும் ரூயின் பண்ணுறான்னு சொல்கிறான். இது மாட்டிக்கிட்டான். நான் தூங்குறான்னு சொல்ல முடியும். அப்படி இகா கௌரி மூஞ்சில் வதைப்பான் பாருங்களேன். அங்கே இருக்காங்க கூஸ் பம்ப்ஸ் கொய்யால். இது ஒரு ஃபவுலு தெரியுமா? உனக்கு ரெட் கார்னால் கிடைக்கும், உனக்கு ரூல்ஸே தெரியாதுன்னு சொல்லி இப்போ தேர்ந்துருக்கான். குட் மார்னிங் சொல்ல முடியும். இவனாங்க அந்த பையன் இதெல்லாம் டேட்டிவ் பிளேயர்ஸு பிளேயர் யார் அப்போ என்ன பண்ணுறது கரெக்டாக குனிக்காமி முடிஞ்சிடும் அடைச்சிடுவான். ஜாலி உடச்சிட்டேன் அது. இப்போ குனிகாமி இருக்கான் பேஸ்டர்டு உன்னை கொல்ல போகிறான்னு சொல்லி குனிகாமி உதைக்கிறான். ஸோ இங்கே ஓதா அப்படின்னு கேட்க முடியும். குனிகாமின்னு பேர போகிறாங்க இல்லை அப்படி சொல்ல முடியும். சகிந்து பறந்து போய் விழுவுறான். சகின்னு கட்ட முடியும். ஓ சாரிப்பா ரேங்க் பர்சன் சொல்லி அவனுக்கு சொல்கிறான். சகிக்கு வாயிலேருந்து எச்செல்லாம் வருது. சா ஒரு நிமிஷம் தான் இருக்குது. எனக்கு இங்கே நான் முடிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிறான். இப்போ தேர் இஸ் ஸோ அத்லெட்டிக் ஆனால் ரேங்க் லோ தென் மீ கேனாட் கேட்ச் மீ அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே வர்றான் இகா கௌரி.
டிசைடட் பை திஸ் கேம். இந்த கேம் எல்லாம் டிசைடட் ஆகுமா தட்டிக்கிட்டே ஓடிட்டு நம்ம இசாகி இது ரொம்ப பேடாக இருக்குது, நான் வந்து தோக்க போகிறேன் அப்படியே இல்லை அப்படியே இங்கே நான் வந்து பாட்டேன் சொல்லும்போது கீப் பிளேயிங் சாக்கர் அப்படியே கத்திக்கிட்டே ஓடுவான் இசாகி. போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் பாச்சிரா இங்கே ஒருத்தன் வந்து குனிகாமி பிடிச்சிருக்கான். சரி அவனை பாரு வந்து சைடு வெளியே போ அப்படி சொல்லி என்ன தூக்கி எறிஞ்சிடுறான். அது என்னை தள்ளி போ சரிறான். அப்பா டைம் அவுட். இல்லை இல்லை உன்னை உதன்னு சொல்லி கீரா கத்துறான். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கீக்கா கவுரி கட்டுறான். ஐ கேன் வின், என்னால் வாழ முடியும். இல்லை வேணாம் பண்ணாட என் சாகர் கரியரோ வேணும்னு சொல்லி கத்தேன் ஐக்கா கௌரி. இப்போ என்னால் ஒர்க் பண்ண முடியும். லூசர்ஸ் நான் தான் மின்னான்னு சொல்லி இசாக்கி வதக்க பார்க்குறான். என்னது உண்மையாவா இல்லை அப்படி ஒரு அழு கட்டி கண்ணு முடுறான். இங்கே சீன் கட் ஆகுது. இப்போ இகாகாரி கண்ணை முடிக்கிறான். பார்த்தா இசாக்கி வந்து பாலை பிடிச்சிருக்கான். தப்பாக கணக்கு போட்ட அப்படியே நான் அடுத்தவங்க வாழ்க்கையை நான் மாற்ற நினைக்கல, என் வாழ்க்கையை நானே மாற்றிக்கிட்டேன். இந்த பெஸ்ட் இந்த உலகத்தில் என் பெஸ்ட் ஆகணும். சொன்னாலும் எதுவுமே பண்ண முடியல. சரி உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லீ சொல்கிறான். நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாமா இது வர்றான். இவனா பேட்சரா மெகுரு என்னது 10 செகண்ட் தான் இருக்குது. இவன் என்ன நானா ஒரு ஆமாம் அப்படின்னு சொல்லி பேட்சரை வதைக்கிறான். ஓகேவா நான் வதைக்க முடியும். ஜஸ்ட் மிஸ்ஸில் இவன் கீரை தப்பிச்சு வர்றான். இப்போ ஐயோ போச்சே சரி இல்லை வேர்ல்ட் ஆஃப் சாக்கர் அப்படின்னு சொல்லி வரைக்கிறான். நான் ஒன்று எனக்கு சொல்லிக்கிறேன், அது வந்து பேச்சுலர் கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது இங்கே முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கர் ஆர் டிஃப்ரெண்ட் அது சரி த மோஸ்ட் இன்டென்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நானும் அந்த உலகத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன்று காய் பூம் அப்படின்னு சொல்லி பேச்சுலர் கட்டுறான். கரெக்டாக கீரா முஞ்சிலே உதைக்கிறான். ஆனால் 0 செகண்ட்ஸ் ஆகுது. இப்போ எலிமினேட் ஆனது கீரா ரியோசிக்கே. இது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இசைக்கு கேட்குறான். கனவு எபிசோட் 1 கனவுன்னு போடுறாங்க. தொடர்ந்து எபிசோட் முடியுதுங்க. பாய், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.